கேக்குதா? ஹலோ. நீங்க 2 செஷன்ல கனெக்ட் பண்ணீங்க. ஒன்னு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல இது டெஸ்க்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கேன், மொபைல்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸ்கிரீன் இருக்காண்டி டெஸ்க்டாப் யூஸ் பண்றேன், வாய்ஸ் அண்ட் இதுக்காண்டி மொபைல் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராப்ளமா? ஓகே, பரவாயில்ல. ஓகே, தேங்க்ஸ். நான் பேசி கேக்குதுங்களா? கேக்குது சுரேஷ். ஓகே, ஃபைன். 10 minutes வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணலாம். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. உங்க ஆக்சஸ் இருக்க மட்டும் பாத்துக்கலாம். ஸ்கிரீன் ஷேர் ஆத இந்த பண்றேன். தெரியுதுங்களா ஸ்கிரீன்? ஓகே சுரேஷ், விசிபிள் ஆகுது. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார்.
Hi everyone. குட் மார்னிங் பாலா. பாலா 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ். Okay. Okay. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சுரேஷ், இது ஆட்டோ ரெக்கார்டிங் தான். ரெக்கார்டிங் நம்ம மேனேஜ் பண்ண அவசியம் இல்லை. ஆட்டோ ரெக்கார்டிங் இது. ஓகேங்களா? ஓகே ஓகே. நீங்க ஏதாவது நீங்க ரிமூவ் பண்ணனா, ஏதாவது ஹைட் பண்ண பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்களா. ஏன்னா இது ஆட்டோ ரெக்கார்டிங். ஓகே ஓகே.
Very good morning to everyone. Thanks for joining. So please be online. Please be available on time. Okay. So எஸ் சுரேஷ் ஓட்டிவ் இது வந்து தமிழ் கிளாஸ் ஓகேங்களா. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டாக அந்த ஆன் டைம் ஜாயின் பண்ணுங்க. ஒரு 5 minutes பிஃபோராக ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கனெக்டட் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஓகேங்களா. எஸ் சுரேஷ், நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் brief overview, then you can start the. Yes, Suresh. Yeah, thanks. Hey, good day to everyone. So என் பேர் சுரேஷ். ஸோ எனக்கு வந்து மோர் தென் 16 years ப்ளஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐடியில். ஸோ அதில் நம்ம டெராஃபார்மில் ஒரு 5 years ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் டேக்கிங் கிளாஸ் ஆல்சோ இன் டெராஃபார்ம். ஸோ டோன்ட் வரி. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டவுட்ஸ் இருக்கோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் மாதிரி தான் கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறோம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, எடுக்கும்போது டவுட்ஸ் இருக்குனாலும் யூ கேன் ஸ்டாப் மீ அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. ஓகே, டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தென் வி வில் மூவ் ஆன். ஸோ எதுவும் எக்ஸ்டேட்லாம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் வில் ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் வைல் டேக்கிங் தி செஷன். ஓகே, ஸோ இதுக்கு டெராஃபார்ம் கிளாஸுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன், நீங்கள் எல்லாருமே வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் தான். ஆல்ரெடி நீங்கள் சர்வர் சைடு பிளாட்ஃபார்ம்ஸ் தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாலேஜ் இருக்கணும். செகண்ட் வந்து நம்ம டெராஃபார்ம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால வந்து நம்ம இந்த செஷனில் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து AWS அண்ட் அஷூர். ஸோ இதில் வந்து எப்படி டெராஃபார்ம் யூஸ் பண்ணுறதுன்றதை படிக்க போகிறோம். ஸோ AWS ஆர் அஷூர் அதில் ஏதாவது ஒன்றுத்துலையாவது நீங்கள் ஒரு பேசிக் க்ளவுட் நாலேஜ் இருந்துச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஜஸ்ட் இந்த பேசிக் நாலேஜ் மீன்ஸ் இப்போ எப்படி ஆத்தென்டிகேட் பண்ணுறது, எப்படி வந்து ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறது, மேபி இந்த கன்சோல் லெவலில் ஓகே அந்த மாதிரி நாலேஜ் இருந்தால் கூட இட்ஸ் ஃபைன். அப்புறம் டெராஃபார்ம் வந்து எல்லாரும் இந்த கோடிங் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். பட் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்றும் அவசியமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் கீப்பர் வேல்யூ தான். நம்ம எடுக்கும்போது நல்ல தெளிவாக புரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அது மாதிரி நீங்கள் கோடிங் எழுதுக்கு ஒரு லாஜிக்கல் திங்கிங்லாம் வச்சு எழுதணும் அப்படின்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. டெராஃபார்ம் வந்து ஒரு ஈஸியாக நம்ம எழுத முடியும். நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கோர்ஸ் சிலபஸ் வந்து ஆல்ரெடி ஐ திங்க் சொல்லியிருப்பாரு. பட் லெட் மீ டேக் யூ த்ரூ ஒன்ஸ். ஓகே, ஸோ டே 1ல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ ஐஏசினா என்னது, அப்புறமா வந்து டெராஃபார்ம் எழுதுறதுக்கு தேவையான அடிப்படையான சில விஷயங்கள் பார்ப்போம். எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது இந்த பார்ப்போம். டே 2லேருந்து தான் நமக்கு வந்து டெராஃபார்மோட பேசிக்ஸ்லாம் ஆரம்பிக்க போகிறோம். டெராஃபார்ம் கோடு வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஓகே அதில் எத்தனை பிளாக்ஸ் இருக்குது எல்லாமே பார்ப்போம். டே 3 அண்ட் டே 4 வரும்போது உங்களுக்கு வந்து டே 4 முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்ம வந்து நீங்களே வந்து டெராஃபார்ம் கூட எழுதக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ டே 3ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து அஷூரில் எப்படி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். டே 4ல் AWS எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். டே 5ல இருந்து இப்போ கோடு எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அந்த கோடை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, எப்படி ரியல் டைமில் வந்து அது யூஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம டே 5 வந்து பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ டே 5ல பார்த்தீங்கன்னா நமக்கு சில மெட்டா ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, கவுண்ட்டு, ஃபார் ஈச், டிபெண்ட்ஸ் ஆன் இதெல்லாம் பார்ப்போம். டே 6ல வந்து டெராஃபார்மோட பேக் எண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட் ஃபைல் அதோட கம்ப்ளீட் திங் எப்படி S3 பக்கெட் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அஷூர் பிளாக்ல எப்படி ஸ்டேட் ஃபைல் ஸ்டோர் பண்ணுறதை பார்ப்போம். டே 7 அண்ட் 8 பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி வேரியபிள் செக்ஷன். ஸோ டே 7ல் வந்து வேரியபிள்னா என்ன, எதுக்காக டெராஃபார்ம் வேரியபிள் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு தான் என்ன யூசேஜ், அதெல்லாம் பார்ப்போம். டே 8ல் வந்து லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் வந்து பார்ப்போம். லைக் லிஸ்ட்டு, மேப்னா என்ன, செட்டுனா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். டே 9ல் வந்து உங்களுக்கு இப்போ டெராஃபார்ம் வந்து பிளாக் பேஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தெரியும். ஸோ டே 9ல் டேட்டா பிளாக்கு எப்படி வந்து ரிசோர்ஸை இம்போர்ட் பண்ணுறது, அவுட் பிளாக்னா என்னன்றதை பார்ப்போம். டே 10ல் வந்து டெராஃபார்ம்லேயே சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, லோக்கல் பிளாக்கு, வேரியபிள் வேலிடேஷன்ஸ்லாம் அதை பார்ப்போம். டே 11ல் டெராஃபார்ம் மாடியூல்ஸ். இப்போ நீங்கள் கோடெலாம் எழுதி முடிச்சிட்டீங்க, பட் அதை வந்து ஒரு பேக்கேஜாக இல்லை ஒரு மாடியூலை நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம இந்த டே 11ல் பார்ப்போம். டே 12ல் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் எப்படி ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறது, அதை வந்து நம்ம ஒரு லோட் பேலன்ஸர் கான்செப்ட் வச்சு நீங்கள் பார்த்தோன்னா புரியும். இது உங்களுக்கு இது பயப்பட தேவையில்லை. டே 13 வந்து டைனமிக் பிளாக். டெராஃபார்ம்லேயே வந்து இப்போ ஒரு டைனமிக் பிளாக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது கொஞ்சம் தெரிய வேண்டிய கான்செப்ட், அது நம்ம பார்ப்போம். டே 14ல் வந்து டெராஃபார்மில் ப்ரொவிஷனர்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது,
லைக் எப்படி வந்து ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட்லாம் பண்ணுறதுன்னு பார்ப்போம் டே 14ல். டே 15ல் வந்து கம்ப்ளீட்டாக இது இருக்கும். டே 14க்கு நடந்த கிளாஸஸ் ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம டெய்லி படிக்கிறதால மேபி ஒரு சில பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்ததை மறந்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து டே 15ல் வந்து நம்ம ஓவராலாக கவர் பண்ணும்போது ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே, கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு. ஸோ இதான் ஓவராலாக சிலபஸ். இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இதுல வந்து ஜஸ்ட் 15 days தான் கிளாஸ், 2 weeks தான். 15 days கிளாஸ், 3 weeks. 3 weeks, okay, fine. Is it Monday to Friday or including weekend? Monday to Friday 10 to 11:30. மேக்ஸிமம் நான் வந்து 1 hour or 1.5 hourல கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன் சம் சிச்சுவேஷன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா மேபி டேஸ் ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே சார், பை த பை நீங்கள் வந்து லேப் மேனுவல்ஸ் எதாவது ப்ரொவைட் பண்ணுவீங்களா சார் நீங்கள்? இது ஆமாம், இப்போ இந்த கிட்டப் ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாரு. இந்த கிட்டப் ரெபாசிட்டியில் வந்து நான் இப்போ டே 1 நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா டே 1 நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுன்ற அந்த நோட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி நான் சில சொல்லித்தர போகிறேன் இல்லைங்களா, அது எல்லாமே நோட்ஸாகவும் கொடுத்துருவேன். இங்கே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கக்கூடிய அந்த கோடுன்னு வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும், நீங்கள் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் டேஸ் வைஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருவோம். டே 1, டே 2, டே 3ன்னு ஃபுல்லாக இருக்கும். இப்போதான் டே 1 இருக்குது. டே 2 முடிக்கும் போது டே 2க்கு என்ன நடத்தணுமோ அதை நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த கிட்டப் ரெபாசிட்டரி வந்து யூ வில் கெட் ஆக்சஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் மேப் ஐடிக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம இப்போ டே 1க்கு போகலாம். டே 1 நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன பார்க்க போகிறோம், இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து பேசிக்ஸ் தான், டெராஃபார்மோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டெராஃபார்ம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி யூ கைஸ் நோ, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ பிளாட்ஃபார்ம் அப்படின்றப்ப நம்ம என்னென்ன சொல்லலாம், கம்ப்யூட்டர் விர்ச்சுவல் மிஷின்ஸ், நெட்வொர்க், ஸ்டோரேஜ், ஒரு ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம டெராஃபார்ம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் டெராஃபார்ம் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ ட்ரெடிஷ்னல் வேல வந்து எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ் பண்ணாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னால வந்து ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்வர் டீம் கிட்ட வந்து ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க, இவ்வளோ சிபி வேணும், இவ்வளோ மெமரி வேணும். நான் வந்து இந்த இடத்துல வந்து விர்ச்சுவல் மிஷின்ற ஒரே ஒரு ரிசோர்ஸ் பற்றி பேசுகிறேன். பட் நீங்கள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டீங்க அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின்றது ஒரு சின்ன காம்பனன்ட். அதை தவிர வி ஹாவ் லாட் மெனி சர்வீசஸ். ஓகேங்களா, எல்லாத்தையுமே அதை என்ன பண்ண முடியும், டெராஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் பேசிக். ஸோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் டீம் வந்து ஒரு சர்வர் கேட்குறாங்க. அப்போ அந்த சர்வர் நம்ம டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா we need to have some kind of bare metal server இருக்கணும். CPU என்ன, இது என்ன, ஸ்டோரேஜ் என்ன, நெட்வொர்க் எல்லாமே நமக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் நமக்கு டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்லேயும் நம்ம என்ன பண்ணணும், டெப்ளாய் பண்ணணும். இப்போ டெவ், QA, ஸ்டேஜிங் எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் admin 1 வந்து இந்த டெவ் அப்படின்ற ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸஸ், நான் வந்து பிஎம்னு எடுத்துக்கல, மேபி லெட்ஸ் அஸ்யூம் ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து லெட்ஸ் அஸ்யூம் ஹி இஸ் டேக்கிங் 5 days. ஓகே, அதே ரிசோர்ஸ் தான் வந்து QAலையும் வந்து அவர் பண்ணணும். ஸோ அதுக்கும் ஹி வில் டேக் 5 days ஆப்வியஸ்லி இல்லைங்களா. இப்போ ஒருத்தரே பண்ண முடியாது. அப்போ admin 2 இப்போ இன்னொரு கொலீக் இருப்பாங்க. அப்போ அவர் பண்ணணும் அப்படின்னா இவர் என்ன ஃபாலோ பண்ணாரோ அதை வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து admin 2 கொடுப்பாரு. அந்த டாக்குமெண்ட் ஃபாலோ பண்ணி ஸ்டேஜ் 2 பண்ணார். ஸோ எவ்ரி திங் இஸ் டேக்கிங் 5 days ஆக்சுவலி இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன், டிசாஸ்டர் ரெக்கவரி. சரி, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக வந்து இட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம் டு கம்ப்ளீட் த பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் த அப்ளிகேஷன். அப்போது இதில் என்ன ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ டாக்குமெண்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டாரு, ஒரு கான்ஃபிகரேஷன் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அதே தான் ஸ்டேஜிங்கில் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ நமக்கு வந்து அந்த சிஐ வந்து காமனாக இருக்காது, ஐ மீன் சிங்காக இருக்காது. இப்போ இஷ்யூ வர்றதால வந்து இப்போ
ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிலே ஆகும், இஷ்யூஸ் நிறைய வரும், அவுட்டேஜஸ் வரும். மெயினாக வந்து இது எல்லாமே இந்த நாட் அண்ட் சிங்கில் வந்து வந்துடும். இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது மேனுவலாக பண்ணும்போது. கரெக்டுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் திடீர்னு வந்து எங்களுக்கு இல்லை இந்த ரிசோர்ஸ் பத்தலை, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னா திருப்பி வி ஹாவ் டு நோ. இப்போ நம்ம மேன் பவர் வந்து அதிகமாக இங்கே தேவைப்படுது, நிறைய ரிசோர்ஸ் வேணுன்றப்ப. ஸோ அது ஒரு கன்சர்னாக இங்கே பார்க்கப்பட்டது. ஸோ நான் சொன்னதை தான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் டீம் வந்து ஒரு அவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரன் பண்ணும், ஒரு டெஸ்ட் என்வரன்மெண்ட்டில் ரன் பண்ணும் அப்படின்னா அந்த டெஸ்ட் என்வரன்மெண்ட்டுக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் டீம் வந்து சர்வர் டீம் வந்து செட் ஆஃப் சர்வர்ஸ் டெப்ளாய் பண்ணணும், அதுக்கு தேவையான ப்ரீ ரிக்வெஸ்ட் டெப்ளாய் பண்ணணும், அதுக்கு தேவையான நெட்வொர்க்கிங் எல்லாமே பண்ணியிருக்கணும். அதே தான் வந்து வி ஹேவ் டு டூ ஃபார் ஆல் த என்வரான்மெண்ட், ரிப்பீட்டடாக பண்ணணும் இல்லைங்களா? பண்ணது மட்டும் இல்லாமல் அதை மெயின்டெனும் பண்ணணும் அதுக்கப்புறம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் காஸ்ட் அதிகமாகும். ஆப்வியஸ்லி நம்ம எல்லா என்வரான்மெண்ட்லையும் பண்ணுறதால எஃபர்ட் அதிகமாகும். ஹியூமன் எரர் வரத்துக்கு மோஸ்ட் பாசிபிள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ரிசால்வ் பண்ணதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். ஸோ வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் என்வரான்மெண்ட்டில் வந்து சில ஆட்டோமேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? இப்போ சின்ன சின்ன ஆட்டோமேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் டூல் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கிரிப்டிங் டூல் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இங்கே நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா அது நல்லா இருக்கு. அதில் ஜஸ்ட் ஹேவ் அ கான்வர்சேஷன். PowerShell, சூப்பர். PowerShell, ஷெல், பைத்தான் இந்த மாதிரி we have so many tools இல்லைங்களா? இதை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ let's take PowerShell வச்சு என்ன பண்ண முடியும் உங்களால? ஒரு சர்வர் நம்ம வந்து ரீபூட் பண்றோம் ஒரு டைமிங்ல அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் போடலாம். அது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி அது போடலாம். அது வந்து நம்ம டாஸ்க் ஆமா ஓகே. ஒரு ஜாப் ரன் ஆகுதுன்னா அந்த ஜாப் பிக்கப் பண்ணனும், டிராப் ஆஃப் பண்ணனும், அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணலாம் PowerShell. சூப்பர். அப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க மேனுவலா போயிட்டு சர்வரை ஷட் டவுன் பண்றது, ஸ்டார்ட் பண்றது, இல்ல அந்த ஜாபை வந்து எக்ஸிக்யூட் பண்றது, ஸ்டாப் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்றீங்க இல்ல ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்றீங்க. மேனுவலா பண்றதை என்ன பண்றீங்க? PowerShellல கோடா எழுதி வச்சிருக்கீங்க. கரெக்ட் தானே? நீங்க மேனுவலா பண்றத கோட் எழுதிட்டீங்க, PowerShell கோட் எழுதிட்டீங்க. ஸோ PowerShell வந்து அந்த வேலையை பண்ண போகுது. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம்? டாஸ்க் ஆஸ் எ கோட். அந்த டாஸ்க நீங்க கோட் ஆக்கிட்டீங்க. இப்போ அப்ப அது பேர் என்ன சொல்ல முடியும்? நம்ம அந்த டாஸ்க் நீங்க கோடு வடிவில் நீங்க எழுதியதால அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண அந்த டாஸ்க் முடிஞ்சிட போகுது. அப்ப அது வந்து டாஸ்க் ஆஸ் எ கோடுன்னு சொல்றோம். அதே கான்செப்ட்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம இன்ஃப்ரா அப்படின்னு பேசுறது நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? அது ஒரு விஎம்ஆ இருக்கலாம், ஒரு S3 பக்கெட்டா இருக்கலாம், இல்ல அஷூர் பிளாபா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு குபர்நெட்டிஸ் சர்வரா இருக்கலாம், ரைட்டா? இல்லைன்னா வந்து ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கலாம், இல்ல ஒரு ரிசோர்ஸ் குரூப்பா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதை நீங்க கமாண்ட் வழியா பண்ணாலோ இல்ல அந்த ஏபிஐ கால் வச்சு பண்ணாலோ அதை நம்ம என்ன பண்றோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோடுன்னு சொல்றோம். அதாவது என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் டேக் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்றதுக்கு we have a command, ரைட்டா? இப்ப அந்த S3 பக்கெட் கிரியேட் பண்றதுக்கு அந்த கமாண்ட் வச்சு பண்றேன். இந்த கமாண்ட் இஸ் நதிங் பட் கோட். ஆக்சுவலி இது சிங்கிள் லைன் கோட். மேனுவல் கிரியேட் பண்றதுல கோட் வழியா பண்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க கோடா கன்வெர்ட் பண்ணி கோடு வழியா கிரியேட் பண்றீங்களோ தட் இஸ் கால்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். இப்போ ஒரு கேள்வி வரும், நான் தான் வந்து இப்போ PowerShell கூட பண்ண முடியும் நம்ம. கரெக்டுங்க? பாத்துங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வந்து உங்களுக்கு ஒரு ஷெல் ஸ்கிரிப்டோ இல்ல PowerShell ஸ்கிரிப்டோ தெரியுது அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வச்சு உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸ்டில் யூ கேன் கிரியேட் விர்ச்சுவல் மிஷினா இருக்கட்டும், இல்லைன்னா அஷூர் பிளாபா இருக்கட்டும், விர்ச்சுவல் நெட்வொர்க்கா இருக்கட்டும், இல்லை S3 பக்கெட்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். அது ஸ்டில் வந்து உங்களால PowerShell மூலியமாவோ ஷெல் ஸ்கிரிப்ட் மூலியமாவோ கிரியேட் பண்ண முடியுமா முடியாதா? there are series of commands ஒரு இதுக்கும் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்புறம் ஏன் நம்ம Terraform வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நீங்க இப்ப இந்த ஸ்கிரிப்டிங் டூல் வச்சு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், you have to have the programming skills. உங்களுக்கு என்ன தெரியணும்? நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டிங்
எழுதுறதுக்கு உண்டான அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருந்தாதான் எழுத முடியும், லாஜிக்கல் திங்கிங் இருந்தாதான் எழுத முடியும். அட் த சேம் டைம் நீங்க ஒன்ஸ் கிரியேட் பண்ணல, யூ கேன் கிரியேட் இட். பட் ஆஃப்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை மேனேஜ் பண்றதுன்றது நமக்கு இங்க கஷ்டமான விஷயமா இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் சால்வ் பண்ண கொண்டு வந்தது தான் வந்து டெராஃபார்ம். பாருங்க, இப்போ நமக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மேட்ல எனக்கு என்ன தேவை அதை மட்டும் நான் சொன்னா எனக்கு கிரியேட் ஆகிடணும்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல நமக்கு ஒரு கோடிங் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி கொண்டு வந்தது தான் வந்து டெராஃபார்ம். அப்படி கொண்டு வந்தது தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு. இங்க பாருங்க, சாம்பிள் டெராஃபார்ம் கோடு. இப்போதைக்கு நீங்க அந்த கோடுக்குள்ள போயிட்டு இது என்னதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து பேஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வி கேன் ஈஸியா உங்களை புரிஞ்சுக்க முடியும். நான் புரிய வச்சிருவேன். ஓகே, பாருங்க. இப்போ இது ஒரு டெராஃபார்ம் கோடு. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஏம் யூஸ் பண்ணோம், இந்த போதும் இது கிரியேட் ஆகும். இது கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட். இது வந்து அனதர் ஐஏசி டூல். இது வந்து AWS யூஸ் பண்ற டூல். இதுலயே பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இன்ஸ்டன்ஸ் தேவை எல்லாமே வந்து பார்த்தா கீ வேல்யூ பேர் தான் இருக்கும். வாட் இஸ் கீ வேல்யூ பேர்? இப்போதைக்கு அதை கவலைப்பட வேண்டாம். இங்க நான் என்ன காட்ட ட்ரை பண்றேன்னா, இப்ப இந்த கோடுக்கும் இது எவ்வளவு காம்ப்ளிகேட்டா இருக்கு பாருங்க. இந்த கோடுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. இதை பார்த்து உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், என்ன நடக்குதுன்றது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இதுதான்ப்பா தேவை நீங்க ஒரு கோடை வழிவில் எழுதினீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். ஓகே, எனி டவுட் இது இருக்கும்? ஓகே, ஸோ இங்க பாருங்க, இப்போ இதுதான் ஜஸ்ட் ஒரு ஹை லெவலில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் த்ரூ த கோட். இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் த்ரூ த கோட் கிரியேட் பண்றீங்கன்னா மேனுவல் ப்ராசஸ் பதிலாக கோடு ஒன்று கிரியேட் பண்ணி அதான் ஐஏசின்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெம்ப்ளேட், ஸ்கிரிப்ட்ஸ், பாலிசி இதெல்லாம் வந்து லைக் டெராஃபார்ம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுன்னா வந்து உங்களுக்கு சோர்ஸ் கண்ட்ரோல் வந்து கிட்டப் ரெபாசிட்டரி, அது வந்து டெராஃபார்ம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதுல இருந்து இந்த கோட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுமா, அப்ளிகேஷன் ஸ்டோர் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ஹை லெவல். உங்களுக்கு இன்னொரு ஹை லெவல் காட்டுறேங்க. இது மேபி இட் வில் பி வெரி கிளியர் ஃபார் யூ. ஸோ த ரெபாசிட்டரி, கிட்டப் ரெபாசிட்டரியில யூ வில் ஹேவ் த ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் பாலிசிஸ். இட்ஸ் லைக் எ டெராஃபார்ம் கோட் வச்சுக்கோங்க. இந்த டெராஃபார்ம் கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது யூ வில் ஹேவ் ஆல் த ரிசோர்சஸ். என்னென்ன ரிசோர்ஸ்லாம் இங்கே எழுதிருக்கீங்களோ ஸ்கிரிப்ட்ல, டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதான் வந்து ஹை லெவல் டிசைன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஐஏசி அப்படின்னு பேசும்போது வி ஹாவ் லாட் ஆஃப் டூல்ஸ் இன் மார்க்கெட். இங்க பாருங்க எவ்வளவு டூல்ஸ் இருக்கு பாருங்க. நமக்கு டெராஃபார்ம் இருக்கு, கூகுள் டெப்ளாய்மெண்ட் மேனேஜர் இருக்கு, AWSல கிளவுட் ஃபார்மேஷன் இருக்கு, அஷூர்ல பைசெப் இருக்கு, அஷூர்ல ARM டெம்ப்ளேட் இருக்கு, அஷூர் SDK இருக்கு, AWS CDK இருக்கு, புலிமி இருக்கு, டெராஃபார்ம் CDK இருக்கு. இவ்வளவு இருக்கு இல்லைங்களா? இவ்வளவு இருக்கும்போது நான் ஏன் டெராஃபார்ம் போகணும்? அது ஒரு கேள்வி வரும். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான வித்தியாசம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த AWS கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட், ARM, கூகுள் டெப்ளாய்மெண்ட் மேனேஜர், CDK, பைசெப் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் நேட்டிவ் டூல்ஸ். தட் மீன்ஸ் அது எல்லாமே வந்து அந்த கிளவுடுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்ல நான் எழுதுறேன் அப்படின்னா அது AWSல மட்டும் தான் என்ன எழுத முடியும். இப்போ நான் ARMல எழுதுறேன் அப்படின்னா அஷூர் ரிசோர்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். அதான் வந்து இட்ஸ் ஓன் கிளவுட் பிளாட்ஃபார்ம். அதான் வந்து கிளவுட் நேட்டிவ் டூல்ஸ். அதே நீங்க வந்து டெராஃபார்ம், CDKTF ஆர் புலிமி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து மல்டி கிளவுட் பிளாட்ஃபார்ம். இது மூணுமே வந்து மல்டி கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது எல்லாமே என்னது? இப்ப நான் காட்டக்கூடிய எல்லாமே இது எல்லாமே என்னது? இது எல்லாமே ஐஏசி தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட் டூல்ஸ் தான். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணதுக்கு நம்ம கோடு வடியில எழுதி கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான டூல்ஸ் இவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட. இது புரியுது தானே உங்களுக்கு? ஓகே ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இக்னோர் பண்ணிடலாம் இப்போ. ஏன்னா இது வந்து கிளவுட் நேட்டிவ் டூல்ஸ். அதனால நமக்கு வந்து ஒரு மல்டி பர்பஸ் வேரியன்றப்ப we can go for Terraform. ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் 2 இருக்கு. நான் ஏன் வந்து இது 2 இக்னோர் பண்ணிட்டு ஏன் Terraform சூஸ் பண்ணணும் அப்படின்னா, let's see the differences. இதை பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம்ன்றது வந்து அர்ஷிகாப் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ். இது வந்து அர்ஷிகாப்போட ப்ராடக்ட் தான் டெராஃபார்ம். அவங்க வந்து ஓனா கிரியேட் பண்ண லாங்குவேஜ் தான் வந்து இந்த HCL, அர்ஷிகாப் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் அப்படின்றது. அதில் எழுத போகிறோம்.
அதுதான் இனிமேல் படிக்க போறோம். ஆனா நீங்க புலிமி மற்ற ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து அந்த டாப் ஆஃப் திஸ் வரும். பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், இல்ல டைப் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும், இல்ல கோ தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா டாட் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா தான் அதில் தான் என்ன கோட் எழுத முடியும். இது எல்லாமே இப்போ நீங்க புலிமி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் ரிக்வயர்மெண்ட் இது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களால யூ கேன் ரைட் த கோட் இன் புலிமி. அது மாதிரி தான் CDKTF. ஆனா இந்த AWS இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் YAML ஃபார்மேட் தான். அது ஈஸியாக தான் இருக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னா அது வந்து கிளவுட் நேட்டிவ் டூல்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன கம்பேரிசன் பாருங்க. டெராஃபார்ம் மல்டி கிளவுடு கோடிங் ரொம்ப ஈஸியா இருக்கும், டீபக்கிங் ஈஸியா இருக்கும், நம்மகிட்ட கம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. புலிமி வந்து மல்டி கிளவுட் சப்போர்ட் பண்ணாலும் கோடிங் வந்து இட்ஸ் டிபெண்ட் ஆன் பர்சன். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நல்லா வரும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் புலிமி. பட் இந்த மார்க்கெட்ல வந்து நம்ம சர்வர்ஸை சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே வந்து எவ்ரி ஒன் இஸ் நாட் அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ பட் டீபக்கிங் இது எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அதே தான் வந்து கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் ஈஸியாக தான் இருக்கும். பட் அது வந்து ஒன்லி ஃபார் AWS. ARM templates also same, only for Azure. கோட் ஈஸியாக தான் இருக்கும் பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் YAML ஃபார்மேட் தான். கூகுள் டெப்ளாய்மென்ட் மேனேஜர் இந்த வந்து எப்படி வந்து AWSல CFD இருக்கோ, எப்படி அஷூர்ல ARM இருக்கோ, அதே மாதிரி கூகுள்ல கூகுள் டெப்ளாய்மென்ட் மேனேஜர்ன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதை நம்ம கோட் எழுதி we can create the resource on the Google. ஸோ அது இருக்கு. இப்போ AWS CDKவும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது கிளவுட் நேட்டிவ் டூல்ஸ் தான். ஸோ கோடிங் வந்து இட் டிபெண்ட்ஸ் த பர்சன். ஓகே ஓகே. அதே மாதிரி கோட் ரீயூசபிலிட்டி நம்ம பேசுறோம் அப்படின்னா கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கோட் எழுதுறீங்க, அந்த கோடை வந்து இப்போ மற்றவங்க யூஸ் பண்ணணும், இல்லை அந்த கோடை நீங்களே வந்து அதை ரெஃபர் பண்ணி இப்போ ஒரு கோட் எழுதிட்டீங்க, அதே கோட் தான் திருப்பி வர இடத்துல ரிப்பீட் பண்ணாம அதை யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு தான் கோட் ரீயூசபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து இப்போ டெராஃபார்ம், புலிமி, CDKTFலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹை ரீயூசபிள், நம்ம வந்து பண்ணிக்க முடியும். பட் கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட், ARM, கூகுள் டெப்ளாய்மென்ட் மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து மாடரேட் தான் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து இட்ஸ் கிளவுட் நேட்டிவ் டூல், அது டிசைன் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பட் வேறஸ் நீங்க CDK, SDK போனீங்கன்னா இட்ஸ் ஹை ரீயூசபிலிட்டி பிகாஸ் ஏன்னா அது பில்ட் பண்ணதே வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் லைக் பைத்தான், .NET அதில் டெவலப் பண்ணதால we can have the code reusability very much. சரி, ஓகே. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஏன் டெராஃபார்ம் வர போகிறோம் நீங்கள் பேசுகிறோம். ஸோ டெராஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ VMware சப்போர்ட் பண்ணும், AWS சப்போர்ட் பண்ணும், GCP, அஷூரும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் supporting the multi-platform and open source tool. Anyone can use this Terraform, no license, okay? And கோட் எடுத்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த ஆர்டர் தான் கோட் எழுதணும். எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தெரியாம ஆர்டர் மாறி எழுதினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெராஃபார்ம் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ அதை வந்து ஈஸியாக ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுங்க. அதை நம்ம வரக்கூடிய காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த டெராஃபார்ம் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ரிசோர்ஸ் வச்சிருக்கோம். டெராஃபார்ம் வழியாக கிரியேட் பண்ணுறீங்க ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னா நான் டெராஃபார்ம் வழியாக என்ன கிரியேட் பண்ணன்றதை டெராஃபார்ம் வச்சிருக்க போகுது. ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். அப்புறம் டிக்ளரேட்டிவ் அப்படின்னா வந்து நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்தா போதும், மீதியெல்லாம் வந்து டெராஃபார்ம் பார்த்துக்கும். ஓகே. ப்ரொசீஜர் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு VM பில்டு பண்ணுறதுக்கு VM பில்டு பண்ணு, அப்புறமா ரீபூட் பண்ணு, அப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது ப்ரொசீஜர் லாங்குவேஜ். டிக்ளரேட்டிவ்னா உங்களுக்கு எண்ட் கோல் என்ன அது மட்டும் சொல்றது டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ். ஓகே. நான் ரொம்ப வேகமாக போகிறேன் அப்படின்னா என்னை ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை எனக்கு ரொம்ப வேகமாக போகிறீங்க, நீங்கள் டாபிக் புரியல அப்படின்னா என்னை நிறுத்தி கேட்கலாம் நீங்கள். ஓகேங்களா? நீங்கள் புரியாமலாம் இருக்காதீங்க தயவு செஞ்சு, எனக்கு எல்லாருக்கும் புரியணும் எனக்கு. ஓகே ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, நம்ம இந்த முன்னாடி ஒரு டாபிக் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ட்ரெடிஷ்னல் வேல டெப்ளாய் பண்ணுறப்ப என்னென்ன இஷ்யூஸ்லாம் பார்த்தோம்? மல்டிபிள் என்வரான்மெண்ட்டை டெப்ளாய் பண்ணணும், நமக்கு வந்து கால அவகாசம் அதிகமாகுது, ஃபர்ஸ்ட் இன்னொன்று வந்து மேனுவல் எரர்ஸ் வந்து அதிக வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? பட் அதெல்லாம் வந்து இப்போ நீங்க டெராஃபார்ம் வச்சு நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெராஃபார்ம் ஒரு செட் ஒரு 5 ரிசோர்ஸ் எழுத போறீங்கன்னு வச்சுப்போம். அந்த 5 ரிசோர்ஸ்க்கு ஒரு 5 நாள் எடுத்துக்கிறாருன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். மேனுவலா பண்ணும்போது, மேனுவல் கிரியேட் பண்ணும்போது அந்த 5 ரிசோர்ஸுக்கு நீங்க 5 நாள் செலவு பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? டெராஃபார்ம் கோட் எழுதிடுங்க. டெராஃபார்ம் கோட் அந்த 5 நாள் எழுதிட்டு அந்த 5 நாள் செலவு பண்றீங்களா அவ்வளவு. அப்புறமா you can use the same code for QA, staging, production and DR. நீங்க திருப்பி அந்த கோட் ரிப்பீட் பண்ண அவசியம் இல்லை. அது ஒரு வாட்டி கோட் எழுதிட்டா போதும். அதே கோடை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்?
we can reuse it for all the environment. ஸோ நமக்கு வந்து டைம் வந்து ஈஸியாக இப்போ சேவ் ஆகும், ஃபாஸ்ட்டாக நடக்கும், ரிலையபிளாக இருக்கும். நம்ம என்ன கிரியேட் பண்ணுன்றது we can have a track. ஓகே, இதெல்லாம் எப்படி பண்றதுன்றதை நம்ம அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் 25 days முன்னாடி ஆனதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5 days நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருக்கா? நவ் வி ஆர் கெட்டிங் டு த ரியல் டெராஃபார்ம் நவ். ஸோ டெராஃபார்ம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்துட்டு வி வில் மூவ் ஆன். எனி டவுட்? கிளியர் சுரேஷ், கிளியர். ஓகே, சூப்பர். ஸோ இப்போதைக்கு டவுட்ஸ் நிறைய வர வாய்ப்பு கிடையாது, பட் மேபி ஃப்ரம் த செகண்ட் கிளாஸ் யூ மே ஹேவ் லாட் ஆஃப் டவுட்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ டெராஃபார்ம் இன்ஸ்டலேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க் வந்து நான் வந்து GitHub ரெபாஸில் கொடுத்துருவேன். நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது டெராஃபார்ம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடணும் உங்கள் சிஸ்டமில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேக் வாய்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா ஜஸ்ட் இந்த கமாண்ட் ரன் பண்ணால் போதும். விண்டோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் டவுன்லோட் இட் அண்ட் இன்ஸ்டால். அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு EXE ஃபைல் தான். லைனக்ஸ்னா ஜஸ்ட் யூ வில் எக்ஸிக்யூட் திஸ் 3 கமாண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஒரு நான் லைனக்ஸ் மிஷின் வச்சுருக்கேன். ஸோ மேபி யூ கைஸ் ஆர் ஹேவிங் விண்டோஸ் லேப்டாப். நான் என்ன பண்ணுறேன், ஒரு மிஷின் வந்து நான் டெப்ளாய் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நம்ம காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, ஸோ இந்த விண்டோஸ் மிஷினில் நான் ஆல்ரெடி வந்து இந்த இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நான் ஜஸ்ட்டு வந்து இந்த 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 லிங்க் போயிட்டு டவுன்லோட் கொடுத்து நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதை நான் காட்டுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இது ஜிப் ஃபைல். One second, guys. ஓகே, இந்த zip file டவுன்லோட் ஆகும். அதை நீங்க என்ன பண்ணீங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா you will have an exe file. ஓகே, இந்த மாதிரி ஒரு exe ஃபைல் கிடைக்கும். இதுதான் டெராஃபார்ம். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு பாத்தில் போட்டுக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, காப்பி பண்ணி நான் வந்து என்னோட சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போட்டுக்கிறேன். டெராஃபார்ம் அப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த எந்த இடத்துல டெராஃபார்ம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அந்த பாத்துக்கு ஒரு என்வரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும், பாத் செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம போயிட்டு உங்களோட இதோட சிஸ்டம்ஸ் போனீங்கன்னா ஜஸ்ட் பாத் செட் பண்ணது வெரி பெரிய விஷயம் இல்லை. இதில் வந்து அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸில் என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? இதில் இந்த பாத் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் அந்த பாத்தை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணணும். எந்த இடத்துல வச்சுருக்கோம் நம்ம, இப்போது நம்ம சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் டெராஃபார்ம் ஃபோல்டரில் வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த பாத்தை மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, என்வரான்மெண்ட் வேரியபிள். அவ்வளோதான். ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி யூசரில் பண்ணுற மாதிரி சிஸ்டம்லையும் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு பாத் இருக்கும், இதுலேயும் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவ்வளோ தாங்க டெராஃபார்ம் இன்ஸ்டலேஷன். இது வந்து அந்த EXE மாதிரி இன்ஸ்டலேஷன் மாதிரிலாம் கிடையாது. EXE டவுன்லோட் பண்ண போகிறீங்க,
அதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறீங்க, அதுக்கு பாத் செட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். முடிஞ்சிச்சுங்களா? இப்ப டெராஃபார்ம் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்ணணும்? கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிடுங்க. இதுல யூ மே பி எனிவேர். ஓகேங்களா? இதுல வந்து டெராஃபார்ம் வெர்ஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெராஃபார்ம் கமாண்ட் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு பாருங்க. டெராஃபார்ம் வெர்ஷன் வந்து எதுன்னு சொல்லுது. இவ்வளவுதான் இன்ஸ்டலேஷன். எனி டவுட் ஆன் இன்ஸ்டலேஷன்? இதே நீங்க யூனிக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஐ மீன் லினக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஃபாலோ திஸ் சிம்பிள் ப்ரொசீஜர். இது இந்த 3 கமாண்ட் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இதுவும் அதே தான் பண்ணும். டவுன்லோட் பண்ணும், அதுக்கு ஒரு பாத் செட் பண்ணி வச்சிடும் லினக்ஸ்ல. அதே தான். சேம் ஃபார் மேக். எனி டவுட்? பாருங்க, நான் என்னோட லேப்டாப்ல காட்டுறேன் பாருங்க. டெராஃபார்ம் வெர்ஷன் போட்டீங்க அப்படின்னா யூ ஷுட் கெட் த ரெஸ்பான்ஸ். இப்போ நான் வந்து 1.14.3 வச்சிருக்கேன். இவ்வளவுதான் இன்ஸ்டலேஷன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆச்சுங்களா? அடுத்தது நீங்க வந்து AWS, நீங்க இப்போ உங்களோட பிளாட்ஃபார்ம் என்னவா இருக்கும்? மேபி AWS இருப்பீங்க சில பேர் வந்து அஷூரா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பிளாட்ஃபார்முக்கு தேவையான இந்த AWS CLI டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அஷூரா இருந்துச்சுன்னா அஷூர் CLI டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இப்போ AWS CLIல நார்மல் இன்ஸ்டலேஷன் தான். இது இப்போ விண்டோஸ்னா விண்டோஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த கமாண்ட் எக்ஸிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க. AWS போட்டுட்டு வெர்ஷன் போட்டு பாருங்க. இது மாதிரி வெர்ஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா AWS CLI இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி அஷூருக்கு வந்து அது இந்த விண்டோஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் சி AZ வெர்ஷன் போட்டு பாருங்க. உங்களுக்கு இஃப் யூ கெட் த ரெஸ்பான்ஸ் தென் அஷூர் CLI இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இன்ஸ்டலேஷன் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் தானே? ஓகே தானே? ஓகேவா? ஓகே தானே? கிளியரா தான் இருக்கு சுரேஷ். ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். நமக்கு ஏன் நம்ம டெராஃபார்ம் தானே படிக்கிறோம், நமக்கு ஏன் வந்து AWS CLI, நமக்கு ஏன் அஷூர் CLI அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, தெரியும். இது வந்து we are going to use it for authentication purpose-க்காக யூஸ் பண்ண போறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. you will get to know that. ஓகே. அதே மாதிரி இன்னொரு ப்ரீ ரிக்வெஸ்ட் வந்து ஐடினா என்னதுன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இப்போ வந்து நம்ம ஒரு பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு நோட் பேட்ல ஓப்பன் பண்ணி அது ஸ்கிரிப்ட் எழுதிருப்பீங்க. கரெக்டுங்களா? அவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் நேம் கொடுத்து சேவ் பண்ணியிருப்பீங்க. அது அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனா இப்போ ஒரு கோடு எழுதுறதுக்காகவே வந்து ஒரு சில நிறைய டூல் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதுல வந்து நமக்கு வந்து ஐடி, அது பேர் தான் வந்து ஐடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல அதை பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எழுதுறதுக்கான ஒரு டூல் தான் ஐடி. நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்போ நோட் பேட்ல எழுதுறதுக்கும் ஐடி எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, உங்களுக்கு ஐடி எழுதிங்கன்னா வந்து சின்டாக்ஸ் தப்பு பண்ணியிருந்தேன்னா அங்கே ஹைலைட் பண்ணி காட்டும், கலர் சேஞ்சஸ் காட்டும், எங்கே ப்ராக்கெட் இருக்குது எங்கே க்ளோஸ் ஆகுதுன்றதை காட்டும். ஓகேங்களா? ஆட்டோ கம்ப்ளீஷன் நடக்கும். ஆட்டோ கம்ப்ளீஷன் கோட் எழுதும்போது வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆகுறது நடக்கும். ஏன்னா பக் இதுனா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், ஷோ பண்ணும். அதுலேயே வந்து டெர்மினல் இருக்கும். நீங்கள் அதுலேயே வந்து போயிட்டு எக்ஸிக்யூட்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். டெராஃபார்மோ இல்லை வாட் எவர் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூசிங். இது ஸ்பெசிஃபிக்காக இது டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணதாக பண்ணது, அப்ளிகேஷன் கோட் டெவலப் பண்ணதாக பண்ணது. பட் வி ஆர் யூசிங் இட் ஃபார் டெராஃபார்ம் ஆஸ் வெல். பிகாஸ் டெராஃபார்ம் என்னது கோட் பேஸ்ட் டூல் தான் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஐடிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து VS கோட் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு, மைக்ரோசாஃப்டோட டூல் இருக்கு. இது வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணும். அதனால தான் வந்து VS கோட் வந்து இன்னைக்கு அளவுக்கு பாப்புலராக இருக்கு. அதே மாதிரி லைட் வெயிட் டூலு, ஃப்ரீவேர் தான், நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, டெர்மினல் சப்போர்ட் இருக்கு, கிட் சப்போர்ட் இருக்கு, எல்லாமே இதில் இருக்கு. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணது இந்த லிங்க்கும் நான் கொடுத்துருவேன் GitHub ரெபாசிட்டரியில். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே விண்டோஸ்னா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் நார்மல் இன்ஸ்டலேஷன். ஓகேங்களா? அது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னு காட்டுறேன். நான் ஆல்ரெடி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் டெஸ்க்டாப் இப்படி வந்துடும். இல்லைனா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா VS கோட் சர்ச் பண்ணி வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணதும்
இப்படிதான் இருக்கும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா வந்து இங்க இந்த மாதிரி ஒரு டாட் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 5வது ஐக்கான் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து டெராஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த அர்ஷிகாஃப் டெராஃபார்ம்ல இருக்கு. நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும். பட் இந்த அர்ஷிகாஃப் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து இங்க இன்ஸ்டால் அப்படி கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்டென்ஷன் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, விஎஸ் கோடுன்றது ஒரு காமன் டூல். ஓகேங்களா? இப்போ நீங்க விஎஸ் கோடு வழியா வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுத போறீங்க அப்படின்னா, இப்போ பைத்தானை வந்து கண்டுபிடிக்கணும்ல, அந்த பைத்தானோட சின்டெக்ஸ் என்னது, அதுக்கு சில பிஹேவியர் இருக்கும்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அது ஒரு கலர் கோடிங்லாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு பிளகின் தேவை. அதே மாதிரி நம்ம விஎஸ் கோடு வச்சு டெராஃபார்ம் எழுத போறோம் கோடு. அப்போ டெராஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த சின்டெக்ஸ் ஹைலைட்டிங், அந்த கலர் கோடிங் எல்லாம் தெரியணும் அப்படின்னா we need to have this extensions, plugins, nothing but plugins. சரி, இப்போ நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். நம்ம வந்து இந்த மாதிரி இங்க பாருங்க, நான் வந்து இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். விஎஸ் கோடு தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. நான் வந்து நோட்பேட் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல என்னால கோடு எழுதிக்க முடியும், எழுதி என்னால் சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா வெறும் வந்து எல்லாமே வெள்ளை கலரு கருப்பு கலர் அவ்வளவுதான் இருக்கு. தர் இஸ் நோ ஃபார்மேட். இது ஆட்டோமேட்டிக் ஃபார்மேட்ல ஆகாது நோட் பேட்ல. இந்த நோட் பேட்ல எழுதுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், இந்த நோட் பேடே வந்து ஒரு அட்வான்ஸா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து விஎஸ் கோடு. விஎஸ் கோட்ல எதுவும் குழப்பம் இல்லையே. விஎஸ் கோடுன்றது ஏதோ ஒரு புது டூலு, அது பெரிய டூல்லாம் நினைக்காதீங்க. அது ஒரு நோட் பேட். அது சிம்பிளா சொல்ல போனா நோட் பேடு, பட் லிட்டில் பிட் ஒரு கிராஃபிக்ஸ் வச்சு ஒரு இருக்கக்கூடிய ஒரு நோட் பேட், அவ்வளவுதான். Any confusion VS Code la? All good? Good தானே? புரியுதாங்க இல்லையா? ஏன் நம்ம நோட்பேட் பிளஸ் யூஸ் பண்ண முடியாது? நான் சொல்றேன், நீங்க உங்க விருப்பம் ஜி. நீங்க நோட்பேட் பிளஸ் கம்ஃபர்டபுளா இருக்கா கிரியேட் பண்ணிக்கீங்க. ஆனா அகைன் ஐம் டெல்லிங், see if I'm using notepad++, இப்போ நான் notepad++ ஓபன் பண்றேன். இப்போ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் டெராஃபார்ம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பிளாக் போட்டு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, இட் டஸ் நாட் ரெகக்னைஸ் வெதர் இஸ் டெராஃபார்ம் ஆர் நாட். அந்த டீபக், அந்த இப்போ டீபக் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த கலர் கோடிங், எங்க பிராக்கெட் எங்க க்ளோஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து இன்னும் மோர் ஈஸியா இருக்கும் விஎஸ் கோட் பண்ணீங்கன்னா. பட் உங்களுக்கு notepad++ ரொம்ப ஈஸியா இருக்குன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட், நத்திங் ராங். என்னோட என்வரான்மெண்ட்ல நாங்க ஏன் விஎஸ் கோட் யூஸ் பண்ணோம், அதை கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு. லைக் நான் இப்போ அஷூர்லயும் யூஸ் பண்றேன், நியூட்டானிக்ஸ் யூஸ் பண்றேன். அந்த நியூட்டானிக்ஸ்ல பார்க்கும்போது கிளஸ்டர் வைஸ் என்னால கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கேட்டகரியில நான் அந்த சர்வர் பில்ட் பண்றேன், அந்த கேட்டகரைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்து நான் கமிட் கொடுக்கும்போது கூட எந்த கேட்டகரி நான் கமிட் பண்றேன்னு ஈஸியா இருக்கும். அஷூர்ல இருந்து கமிட் கொடுக்குறேன்னா, நியூட்டானிக்ஸ்ல இருந்து கமிட் கொடுக்குறேன்னா, அந்த கேட்டகரைஸ் பண்றது எனக்கு ரொம்ப விசிபிளா இருக்கு. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். கேட்டகரி சொல்றது என்னன்னா ஜஸ்ட் நத்திங் பட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தான். திருப்பி கேட்டகரினா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கேயே வந்து இப்போ நிறைய ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அழகா இங்கேயே எல்லா ஃபோல்டருமே ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. பட் அதெல்லாம் நீங்கள் போக யூஸ் பண்ணும்போது தெரிய வந்துடும். பட் இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நோட்பேட் மாதிரி தான் விஎஸ் கோடு. அது வந்து ஒரு மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ண டெராஃபார்முக்கு அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. விஎஸ் கோட் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், பண்ணலன்னா பரவாயில்ல, நோட்பேட் யூஸ் பண்ணி எழுதிட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். பட் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க கோட் எழுதும்போது தெரியும் எந்த அளவுக்கு விஎஸ் கோட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ வந்து என்னோட லேப்டாப்ல நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து இப்போ நான் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப மோர் விசிபிளா இருக்கும். இப்போ நான் விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கு. நான் அதை மினிமைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்து லேப்டாப்லேயே பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த இதுக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான். அது வந்து உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ஹைட் பண்றது வர்றதுக்காக யூஸ் பண்ற டூல். ஓகே, இந்த செகண்ட் ஐக்கன் வந்து சர்ச் பண்றது, அந்த ஃபோல்டர்ஸ் வைஸ்ல ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சர்ச் இட். இது வந்து மெயினாக வந்து GitHub ரெபாசிட்டரி தெரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னா அதை எப்படி கிட்ட புஷ் பண்றது, புல் பண்றது,
கமிட் பண்ணுறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டூலு. இது வந்து டீபக்கிங் டூலு. இது மோஸ்ட்லி நம்ம டெராஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் அதர் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஜாவா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது நான் அடிஷ்னல் யூஸ் வச்சிருக்கேன். இதுதான் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன்றதை நம்ம இப்போ பார்த்தோம். டெராஃபார்ம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தீங்களா? ஸோ டெராஃபார்ம் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஐ ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் இட். அதுதான் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால்ட் ஆப்ஷன் வருது. ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஏதாவது ஒரு ஃபோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இது ஓப்பன் பண்ணால் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் என்னென்ன ஃபோல்டர் ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் ஆகிடும். ஏதாவது நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி யூ கேன் ரைட் த கோட் அண்ட் எக்ஸிக்யூட். அப்புறமா இதில் வந்து இதுலேயே வந்து இன்பில்ட்டாக டெர்மினலும் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ கீழே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் என் மவுஸ் கர்சர் பாருங்க. நான் கீழே போனேன் அப்படின்னா இப்போ ஒரு ஒன்று வரும் மாறுதா. அப்போ வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் த டெர்மினல் ஹியர் இட்செல்ஃப். நீங்கள் தனியாக வந்து அதுக்குன்னு ஒரு கமெண்ட் ஓப்பன் பண்ணி பண்ண அவசியம் கிடையாது. கோடு இங்கே எழுத போறீங்க, ஐ மீன் கோடு இங்கே எழுத போறீங்க, எக்ஸிக்யூட்டும் இங்கே பண்ண போறீங்க. இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திஸ் ஆல் அபவுட் VS Code. ஸோ இதுக்கு என்ன, நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அஷூர்னா அஷூர் CLI, AWS AWS CLI ப்ளஸ் VS Code வித் எக்ஸ்டென்ஷன். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ஆர்ஷிகாஃப் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜை பற்றி சில பேசிக்ஸ் அண்ட் சில பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். நான் திருப்பி சொல்கிறேன், கோடுக்குள்ளே போகாதீங்க இப்போதைக்கு. ஓகே, நான் கோடு காட்டினேன், பட் இது என்ன அதுனா என்னன்ற அந்த ஒரு குழப்பத்துக்குள்ளே போகாதீங்க இப்போதைக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து HCL அப்படின்றது வந்து ஆர்ஷிகாஃப் கிரியேட் பண்ண ஒரு லாங்குவேஜ் ஃபார் டெராஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எப்படி வந்து பவர் ஷெல்னா வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும், .ps1 அப்படின்னு இருக்கும். பைத்தான் ஸ்கிரிப்ட்னா .py அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி டெராஃபார்ம் நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும், .tf அப்படின்னு இருக்கும். ஸோ எப்போ வந்து டெராஃபார்ம் ஆர் ஆர்ஷிகாஃப் அது டெராஃபார்ம் வந்து எப்போ வந்து இந்த கோடை ரெகனைஸ் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் அது எக்ஸ்டென்ஷன் வந்து .tf வச்சா மட்டும்தான் அதை ரெகனைஸ் பண்ணும், இல்லைன்னா அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ என்ன பண்ணும், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும்போது யூ நீட் டு கிரியேட் ஃபைல் நேம் வித் .tf. ஓகே ஓகே ஃபைன். அடுத்தது இப்போ இந்த .tfன்னு வச்சு நம்ம ஒரு ஃபைல் எழுதுறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து main.tf அப்படின்னு ஒரு ஃபைல் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்குள்ள எழுதக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது பேர் நம்ம என்ன சொல்லணும், கான்ஃபிகரேஷன் ஃபைல் சொல்லுவோம். இந்த ஃபைல் இப்போ இங்க பாருங்க, main.tf, variable.tf, resource group.tf, இந்த மாதிரி நிறைய ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல் எடுத்து நம்ம என்ன சொல்லுவோம், இதுதான் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் ஆர் டெராஃபார்ம் மேனிஃபெஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் எப்பெல்லாம் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்ற வார்த்தை நான் சொல்றேனோ அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஆமா இவர் வந்து அந்த டெராஃபார்ம் ஃபைலை ரெஃபர் பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். Are you getting me? புரியுது தானே? அடுத்த டாபிக் வந்து இப்போ ரூட் டைரக்டரி, அதாவது ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னா என்னன்னா, இந்த .tf ஃபைல எந்த ஃபோல்டர் ஹோல்ட் பண்ணிருக்கோ, எந்த ஃபோல்டர்ல இந்த .tf ஃபைல்லாம் இருக்குதோ அந்த ஃபோல்டர் பேர் நம்ம என்ன சொல்ல போறோம், ஒர்க்கிங் டைரக்டரி ஆர் ரூட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த டெராஃபார்ம் -manifest -aks அப்படின்ற ஃபோல்டரு it is having lot of configuration files, that means lot of tf files. அப்போ இந்த tf ஃபைல் இருக்கு அப்படின்னா இந்த tf ஃபைலுக்கு இந்த tf ஃபைலோட ரூட் டைரக்டரி எது, எல்லாமே இருக்கு, பார்த்து சொன்னா போதும். ரூட் டைரக்டரி எது, நான் கேட்குற கேள்வி புரியலையா உங்களுக்கு? இல்ல, நீங்க ரூட் டைரக்டரி வந்து சப் ஃபோல்டர் சொல்றீங்களா, மீன் பை சப் ஃபோல்டர்? அதாவது இப்ப பாருங்க, இப்போ இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா, டெராஃபார்ம் manifest -aks னு ஃபோல்டர் தானே இது ஃபோல்டர் தானே ஃபர்ஸ்ட். ஓகே, VS Code
you may get confused. Actually இது folder. இந்த folder கீழ வந்து I have lot of files இல்லைங்களா? இது எல்லாம் என்ன files? Configuration files. இந்த configuration files நான் எந்த folder வச்சிருக்கேன்? Terraform manifest. அப்போ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலோட ரூட் டைரக்டரினா எது சொல்லணும்? நானு இந்த ஃபோல்டர் நேம் தான் என்னோட ரூட் டைரக்டரி சொல்லணும். இது ஏன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது பேஸ், இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்கமிங் செஷன்ல இது ஏன் நான் சொல்ல புரியும். இப்போ சரி, இப்போ உங்களுக்கு புரியுதுல ரூட் டைரக்டரினா என்ன, ஒர்க்கிங் டைரக்டரின்னு தெரியுதுல. இப்போ நான் அதே வந்து நீங்க காட்டுற பாருங்களேன். நான் என்ன பண்றேன், ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் டே 1 போறேன். இப்போ அதுலயே வந்து 01 Terraform பேசிக் அப்படின்னு இன்னொரு ஃபோல்டரு, அதுல AWS ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள வந்து நான் ஒரு Terraform கோட் வச்சிருக்கேன். சரியா? திருப்பி சொல்றது, இந்த கோடுக்குள்ள போகாதீங்க. நான் இப்போ ஒரு ஃபைல் வச்சிருக்கேன், .a ஃபைல் வச்சிருக்கேன். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலோடைய ரூட் டைரக்டரி எது? Terraform -EAZ. எங்க இருக்கு? அது கிடையாது. AWS அதுதான் வந்து இதனுடைய ரூட் டைரக்டரி. அதாவது ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க, இப்போ இன்னொரு ஃபைல் வச்சிருக்கேன் நான், AWS Azure first.tf அப்படின்னு ஒரு கோட் வச்சிருக்கேன். இப்போ இதனுடைய ஃபோல்டர், இந்த கோட் எந்த ஃபோல்டர் ஸ்டோர் பண்ணிருக்கேன் நானு? Azure. அப்போ இதனுடைய ரூட் ஃபோல்டர் எது? இப்போ எனக்கு இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலோட ரூட் ஃபோல்டர் எது? Azure. அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான். அப்ப இதுக்கப்புறம் நான் எப்பெல்லாம் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் சொன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கணும், நான் .tf ரெஃபர் பண்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நான் எப்பெல்லாம் வந்து ரூட் டைரக்டரி ஆர் ஒர்க்கிங் டைரக்டரி சொல்றேனோ அப்பெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த கான்ஃபிகரேஷன் ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த ஃபோல்டர் பேர் தான் வந்து நான் ரூட் டைரக்டரி சொல்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே சரிதானே? ஓகே. சரி, இப்போ இந்த ஃபைலை பத்தி பார்த்துட்டு இப்போ Terraform கூடிய ஒரு பேசிக் கமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இது பார்த்துட்டு ஓகே. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 5 ஒர்க் ஃப்ளோ தான். ஃபர்ஸ்ட் இனிட், வேலிடேட், பிளான், அப்ளை, டெஸ்ட்ராய். பாருங்க, இனிட்னா என்ன பண்ணும்? இது இப்போ நான் சொல்றது பேசிக் தான் சொல்றேன். பட் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து இன்னும் டீடைலா 1 by 1 போக ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ இனிட்னா என்ன பண்ணும்னா வந்து அந்த ரூட் டைரக்டரியை வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிடும். அப்பதான் வந்து அந்த Terraform கோட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இனிட் பண்ணணும். இனிட் மீன்ஸ் இனிஷியலைசேஷன் த ஃபோல்டர். செகண்ட் வேலிடேட் அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய கோடை வந்து வேலிடேட் பண்றது, சின்டாக்டிக்லி இது கரெக்டா தப்பான்றது வேலிடேட் பண்றது செகண்ட். தேர்டு பிளான். இப்போ நீங்க Terraform வழியா ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு 10 ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த 10 ரிசோர்ஸும் எப்படி கிரியேட் ஆக போகுது, என்னென்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது ஒரு பிளான் நமக்கு கொடுக்கும். ஒரு செட் ஆஃப் அது லிஸ்ட் கொடுக்கும், பிளான் கொடுக்கும். அதை நீங்க வெரிஃபை பண்றதுக்காக, அதாவது அது ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பிளான் போட்டீங்க அப்படின்னா, இந்த பிளான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் என்னென்னலாம் கிரியேட் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு ஷோ பண்ணும். அதை நீங்க பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு இஃப் இட் இஸ் ஓகே then you can go for apply. apply என்ன பண்ணும்? அந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்றது அப்ளை. நீங்க எப்ப வந்து அப்ளை ஃபேஸ் போயிட்டீங்களோ அப்ப என்ன நடக்கும்? அந்த டார்கெட் பிளாட்ஃபார்ம்னா என்ன மீன் பண்றேன்னா, அது AWS இருக்கலாம், Azure இருக்கலாம், GCP இருக்கலாம், VMware இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். Terraform என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ எல்லாமே டார்கெட் பிளாட்ஃபார்ம் தான். இப்போ அந்த டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல அந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய வேலையை வந்து அப்ளை ஃபேஸ் பண்ணும். லாஸ்டா டெஸ்ட்ராய் என்ன பண்ணும்? நீங்க Terraform வழியா கிரியேட் பண்ணீங்க இல்லைங்களா, ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணீங்க இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் டெஸ்ட்ராய் ஃபேஸ். இவ்வளவுதான் இது இருக்கு. 5 ஃபேஸ், 5 கமாண்ட் இருக்கு. அவ்வளவுதான் Terraform கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெரிய ஒரு விஷயமே கிடையாது Terraform. இங்க பாருங்க, ஒன்று ஒரு கமாண்ட் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா Terraform init அப்படின்ற கமாண்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். வேலிடேட் அப்படின்னா Terraform validate அப்படின்ற கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். பிளான்னா Terraform பிளான், அப்ளைனா Terraform அப்ளை, டெஸ்ட்ராய்னா Terraform டெஸ்ட்ராய். இப்போ நம்ம இதை வந்து எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? சரி, இப்போ
ஒரு டெராஃபார்ம் கோட எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பவர் ஷெல் ஆல்ரெடி தெரியும். பவர் ஷெல்ஸ் ஒருத்தர் சொன்னீங்க தெரியும்னு, ஒருத்தர் ஷெல் ஸ்கிரிப்ட் சம்திங் இட் இஸ் ரைட். இப்போ ஒரு பவர் ஷெல் ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? அது சொல்லுங்க பார்க்கலாம். நாட் ஒன்லி பவர் ஷெல், யூ டேக் எனி ஸ்கிரிப்ட் ஆர் எனி ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ், எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க சும்மா. யாருக்காவது ஒரு தெரியும்ல? யாருக்கும் தெரியாதா? இல்ல உள்ள கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இல்ல கண்டென்ட்லாம் வேண்டாம். நான் வந்து ஒரு ரெடிமேடா ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். அதை எக்ஸிக்யூட் பண்றது எப்படி பண்ணுவீங்க? அது வந்து டாட் / போட்டுட்டு அந்த ஸ்கிரிப்ட் நேம் கொடுப்பீங்க இல்லைங்களா? இது .ps1 போட்டு அது எக்ஸிக்யூட் ஆகும். இதே ஷெல் ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா sh போட்டுட்டு அந்த ஸ்கிரிப்ட் நேம் கொடுப்பீங்க. .sh கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பைத்தான் பண்ண போறீங்க அப்படின்னா பைத்தான் அப்படின்னு போட்டுட்டு, இப்போ விண்டோஸ் ஆச்சுன்னா py போடுவீங்க. py போட்டுட்டு அந்த ஸ்கிரிப்ட் நேம் போடுவீங்க. அது என்ன ஸ்கிரிப்ட் நேம் போட்டு .py போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? பட் டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஃபைல் கான்செப்ட் கிடையாது. டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அந்த ரூட் ஃபோல்டர் கான்செப்ட் தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கோ ஃபார் AWS. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த AWS ஃபோல்டர் இருக்கக்கூடிய இந்த AWS ஃபர்ஸ்ட் கூட TF அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. இப்போ இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த ஃபைலை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த ரூட் டைரக்டரிக்கு போயிடணும். அப்போ என்ன பண்றேன்? நான் இந்த பாத்துக்கு போறேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? காப்பி பாத்து போயிட்டு நான் இங்க சிடி போட்டு அந்த பாத்துக்கு நான் ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். இதுக்கு கன்ஃபியூஷன் இல்லையே, அந்த பாத்துக்கு போயிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நான் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை ஃபைல் இருக்கு? ஒரு ஃபைல் இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ டெராஃபார்ம் init ஃபர்ஸ்ட் கமாண்ட். டெராஃபார்ம் init என்னது? ஃபர்ஸ்ட் கமாண்ட். ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன பண்ணும்? அந்த ஃபோல்டரை இனிஷியலைஸ் பண்ணி விடும். இப்போ இந்த ஃபோல்டர்ல எத்தனை ஃபைல் இருக்கு பாருங்க. எத்தனை ஃபைல் இருக்கு பாருங்க, எனக்கு சொல்லுங்க. எத்தனை ஃபைல் இருக்கு? ஒரு ஃபைல் இருக்கு. ஒரு ஃபைல் இருக்கு. என்னோட ரூட் ஃபோல்டர் பேர் என்னது? AWS. அப்போ நான் AWS குள்ள தான் இருக்கேன். கரெக்டா? ஓகே. இப்போ நான் init போடுறேன். பாருங்க எல்லாம் இனிஷியலைஸ் ஆகும். இனிஷியலைஸ் பேக் எண்ட் என்னது, ப்ரொவைடர்னா என்னது, இதெல்லாம் பார்க்க போறோம். பட் இதெல்லாம் கான்செப்ட் பண்ணாதீங்க. நம்ம டெராஃபார்ம் பண்ணா சம்திங் இஸ் கெட்டிங் இனிஷியலைஸ், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சம்திங் எதை இனிஷியலைஸ் பண்ணுது, இன்ஸ்டால் பண்ணுது அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் வி வில் கோ இன் டீடைல் ஒன் பை ஒன்னா போகும் optimizations. ஓகேங்களா? ஸோ இனிஷியலைஸ் ஆகுது. லெட்ஸ் வெயிட் ஃபார் கம்ப்ளீட் த கமாண்ட். ஓகே, நவ் இட் இஸ் சேயிங் Terraform has been successfully initialized. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ரூட் ஃபோல்டர் இப்போ சக்சஸ்ஃபுல்லாக இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ Terraform இங்கே பாருங்க, யூ வில் சி சம் .terraform ஃபோல்டர் சம்திங் இஸ் கெட்டிங் கிரியேட்டட் இல்லைங்களா? அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் இப்போ. பட் Terraform initன்றது மஸ்ட் கமாண்டு. எப்போல்லாம் நீங்கள் Terraform கமாண்ட் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? Terraform init கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் மேண்டேட் டாஸ்க். அடுத்து என்னது? Terraform validate. பாருங்க, Terraform validate. Terraform validate என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? நான் என்ன சொன்னேன்? Terraform validate கமா என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? அந்த கோட வேலிடேட் பண்ணணும். சின்டாக்டிக்கலி கரெக்டா இருக்கா அப்படின்றத வேலிடேட் பண்ணணும். அப்ப இது பாத்தீங்கன்னா சக்சஸ். கான்ஃபிகரேஷன் இஸ் வேலிட். வாட் இஸ் கான்ஃபிகரேஷன்? கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லியிருந்தேன் நானு? அந்த கோட் தான் கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன் ஃபைல் இதுதான் கான்ஃபிகரேஷன். இப்ப பாருங்க, ஓகே, நம்ம என்ன பண்ணோம்? வேணுக்குன்னே ஒரு எரர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு பிராக்கெட் ஒன்று மிஸ் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்க, பிராக்கெட் மிஸ் பண்ணால் இங்கேயும் எரர்லாம் காட்டும். விஎஸ் கோட் அதான் ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எரர் இருக்கிறத காட்டுது. பட் லெட்ஸ் சி, இப்போ நீங்கள் நோட் பேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அதை காட்டாது. லெட்ஸ் சி. ஓகே, இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க. நவ் இஃப் யூ டூ Terraform validate,
என்ன சொல்லுது? எரர் அன்க்ளோஸ்ட் கான்ஃபிகரேஷன் பிளாக். அப்ப என்ன பண்ணுது வேலிடேட்? சின்டாக்ஸ் வைஸ் கரெக்டா இருக்கான்னு பாக்குது. அப்போ ஆல்வேஸ் இட் இஸ் குட் டு எக்ஸிக்யூட் த Terraform validate command. ரைட்டா? ரைட் தானே? எஸ் எஸ் Terraform plan பாக்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், ஸ்டாப் பண்ணிட்டு. இது ஏதோ போயிட்டே இருக்குன்னு அப்படின்னு பண்ண தேவையில்ல. சுரேஷ் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணுவாரு. இது ரொம்பவே இது பேசிக் தான். நீங்க பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இல்லாட்டா இந்த சின்ன டவுட் இருந்தால் கூட அவங்களால அப்புறம் ரியல் டைம்ல இருக்கணும், கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதே மாதிரி ப்ராக்டிஸும் அவர் கொடுக்குற டெய்லி பண்ணால் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் சுரேஷ். நம்ம ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் மஸ்ட். நீங்க அதுக்கப்புறமா கூட ஏதோ மிஸ் பண்ணிட்டு ஏதோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா புரியும். நான் ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ்ன்றது மஸ்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்னது? Terraform plan command. அப்போ Terraform plan நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, Terraform plan நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லுது? ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுது, 0 ரிசோர்ஸ் சேஞ்ச் ஆக போகுது, 0 ரிசோர்ஸ் டெஸ்ட் ஆக போகுது. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த இப்போ நான் எழுதிய கோட் வந்து ஒரு AWS இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கான ஒரு கோட் எழுதியிருக்கேன். அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஒரு ஆர்குமெண்ட்ஸுக்கு என்னென்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறது ஷோ பண்ணுது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்ல. கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆனா எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் பிளான். இப்போ இதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்றீங்க. ஓகேப்பா, எல்லா கான்ஃபிகரேஷனும் கரெக்டா இருக்குப்பா. ஓகே, ஃபைன். இப்போ நீங்க யூ ஆர் குட் வித் பிளான் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் Terraform அப்ளை. அப்ளை பண்றப்ப என்ன நடக்கும்? அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸிக்யூஷன் Terraform அப்ளை கொடுக்குறோம். இப்ப என்ன பண்ணுது? அது அகைன் இட் இஸ் ரீகன்ஃபர்மிங். எஸ் என்ன சொல்லுது? 3 பிளானை காட்டுது நமக்கு. இங்க பாரு, நீ தான் கோட் எழுதிருக்க, இந்த மாதிரி தான் இருக்கு, எல்லாமே ஓகேவான்னு பார்த்துக்கோ. ஓகேன்னா எஸ் கொடு. இப்போ நான் எஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எஸ் கொடுத்தேன் அப்படின்னா now it will start create the resource on our target platform. இப்போ நம்ம டார்கெட் பிளாட்ஃபார்ம் எதை வச்சிருக்கேன்? நான் AWS டார்கெட் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கிறேன். இங்க என்ன பண்ணுது? AWS இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ கிரியேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ AWS கன்சோல் போய்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் திஸ் இஸ் த ஒன் விச் காட் கிரியேட்டிங் நவ். எக்ஸாம்பிள் C2 EC2. ஸோ கோட்ல ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். எஸ் எக்ஸாம்பிள் EC2. ஓகே, அந்த மிஷின் தான் இப்போ நம்ம வந்து டெப்ளாய் ஆகிட்டு இருக்கு. ஸோ நவ் என்ன பண்ணுது? கிரியேஷன் கம்ப்ளீட்டடு, ஒன் ரிசோர்ஸ் கிரியேட்டடு, சக்ஸஸ். அப்புறம் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஷின் உங்களுக்கு இங்கே அந்த ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ Terraform அப்ளைனா என்ன பண்ணும்? அந்த ரிசோர்ஸை டார்கெட் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி விட்டுடும். சரிங்களா? அப்போ Terraform டெஸ்ட்ராய்னா என்ன பண்ணும்? இந்த Terraform வழியா என்ன ரிசோர்ஸ்லாம் கிரியேட் பண்ணீங்களோ அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். சரிங்களா? அப்போ என்ன பண்றோம்? Terraform destroy. இந்த ரிஃப்ரெஷ் ஸ்டேட்னா என்னது? இதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸ்டு போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லுது 1 டெஸ்ட் ஆக போகுது, இந்த பிளான் இதான் டெஸ்ட்ராய் பண்ண போறேன், பார்த்துக்கோ, ஓகேவா அப்படின்னு கேட்குது. என்ன ஓகே தான், எனக்கு டெஸ்ட்ராய் பண்ண ஐடி அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் மிஷின் வந்து இப்போ நமக்கு டெஸ்ட்ராய் ஆகிடும். இப்போ டெஸ்ட்ராயிங். ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெட்ஸ் see it should get destroyed now. see பாருங்க, ஷட் டவுன் ஆகுது. பாருங்க, ஷட் டவுன் ஆகுது. இதுதான் நான் சொன்னேன். இப்போ டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜுக்கும் ப்ரொசீஜரல் லாங்குவேஜுக்கும் வித்தியாசம் இதுதான். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னா இங்கே என்ன பண்ணணும்னா அந்த மிஷினை அதை ஷட் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் டெஸ்ட்ராய் பண்ணு அப்படின்னு சொல்றது ப்ரொசீஜரல். டிக்ளரேட்டிவ்னா எனக்கு வந்து ஷட் டவுன் பண்ணணும், எனக்கு வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்பா அப்படின்னு சொன்னா போதும். அப்போ அதுவே என்ன புரிஞ்சுக்கும்? இப்போ அதுவே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அதையே வந்து டெலீட் பண்ணிக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு Terraformல. ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் a டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ். சரி, அதை பத்தி ரொம்ப இன்டெப்தா போக வேண்டாம். Terraform பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, see it is terminated now. ஸோ நம்ம கமாண்ட்ல அவுட்புட் பார்க்குறோம். எஸ் destroy completed successfully now. ஓகே,
ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய அந்த 5 கமாண்ட் தான் நம்ம டெராஃபார்ம் இருக்கக்கூடிய கமாண்ட். மேக்ஸிமம் 99% யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் இவ்வளவுதான். மற்றபடி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இது புரிஞ்சதுல? பேசிக் கமாண்ட் புரிஞ்சதுல? என்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? No, Suresh. As of now, okay. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்க இப்போ பாருங்க, நான் வந்து டார்கெட் பிளாட்ஃபார்ம் எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, கமாண்ட் சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்ஸ் கோ ஃபார் த, இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் கூட, இந்த ஏடபிள்யூஎஸ் சாரி அஷூரோட கான்ஃபிகரேஷன் போய் வச்சிருக்கேன். இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? அப்போ போயிடுவோம், காப்பி பார்த்து போயிடுவோம், சிடி போட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த அஷூர் ஃபோல்டருக்குள்ள இருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த கமெண்ட் என்னது? Terraform int. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், இங்க நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்ற ஒரே ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்றோம். 1 செகண்ட். லாகின் பண்ணுறேன். சரி, ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் கோ டு தி ரிசோர்ஸ் குரூப் ஒன்ஸ், ஜஸ்ட் வெரிஃபை வெதர் இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்க போகிறதுனால ஜஸ்ட் ஒரு வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ரிசோர்ஸ் குரூப் போகிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக செக் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி ரிசோர்ஸ் குரூப் கிடையாது இப்போ, சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார் இட். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன பண்ணணும்? அந்த பார்த்துட்டு போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணணும்? டெராஃபார்ம் init பண்றீங்க. அந்த ஃபோல்டர் வந்து என்ன ஆகுது? இனிஷியலைஸ் ஆகுது. See, it is common for command is common for all the environment. பிஎம்ஆர் இருந்தாலும் அதே தான், ஒரு மேபி குபர்னெட்டிஸ் இல்லைனா ஆரக்கிள் வாட் எவர் என்ன சப்போர்ட் பண்ண டெராஃபார்ம் எடுக்கிற அதே கமெண்ட் தான். அடுத்தது என்னது? டெராஃபார்ம் வேலிடேட். இப்போ டெராஃபார்ம் வேலிடேட் வந்து நீங்க எப்பவுமே எக்ஸிக்யூட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க டெராஃபார்ம் பிளானே வந்து என்ன பண்ணும்? வேலிடேட்டை வந்து இன்பில்ட்டா அது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றோம்? நம்ம டைரக்டா பிளான் போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே தானே? ஓகே, சொல்லுங்க. இல்ல ஓகே சார், ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ என்ன சொல்லுது? ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுது. ஓகேவா? பிளான் ஓகே. இப்போ வந்து டெராஃபார்ம் அப்ளை பண்ணலாம். டெராஃபார்ம் அப்ளை. எஸ் கொடுக்குறீங்க. ரிசோர்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. லெட்ஸ் வெயிட் ஃபார் த கம்ப்ளீஷன். இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி இது வந்து நம்ம லாக் வரும் இங்க. ஓகே, ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அப்ளை கம்ப்ளீட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே போய் செக் பண்ணுறோம்.
ஃபர்ஸ்ட் ஷூட் ரிசோர்ஸ் கொடுப்பா. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. கரெக்டா ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல ஒரு ரிசோர்ஸை கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஸோ அஷூர்ல இது ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப சின்னதா இருக்கா? தெரியுது என்ன ஸ்க்ரீனு? இது எழுத்துலாம் தெரியுதுல்ல? ஓகே ஓகே, சரி. இப்போ நீங்க சப்போஸ் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்ப என்ன கமெண்ட் பண்ணணும்? எஸ் டெஸ் டெராஃபார்ம் destroy. அது அந்த ஸ்பெல்லிங் தப்பா போட்டேன். ஸோ டெராஃபார்ம் டெஸ்ட்ராய். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த கோடு ஆல்ரெடி கிட்டப்ல இருக்கும். நீங்க அதை வாட்டி ஜஸ்ட் இனிட் போட்டு பாருங்க. பிளானு அப்ளை டெஸ்ட்ராய் இது மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கோடுக்குள்ள போக வேணாம். கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் ஒரு வாட்டி நீங்க ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் எஸ் கொடுக்குறேன். So destroy. Okay, so let's wait. Okay, completed now. So refresh பண்ணி பார்க்குறோம். It will take few minutes to reflect in your sheet photo. So there is no resource called first resource -gp. Okay va? So இதுதான் all about the basic commands. So அப்ப நமக்கு என்ன புரியுது? பிளாட்ஃபார்ம் வந்து இண்டிபெண்ட். அப்போ நீங்க வந்து ஒரு டெவலப்பரு ஆர் ஒரு பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டிவ் ஹூவர் இட் இஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு எழுதி பிளான் அப்ளை பண்ணாரு அப்படின்னா he can use the same command to create the resource on multiple environment இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஸோ இதுதான் இன்னையோட செஷன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்ரி எண்ட் ஆஃப் செஷன் வந்து ஒரு நாலேஜ் செக் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் நிஜமாவே உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படின்னு நானும் தெரிஞ்சுப்பேன், உங்களுக்கும் ஒரு வேலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எவ்ரி எண்ட் ஆஃப் செஷன் இருக்கும். ஸோ இது நம்ம போகலாம். ஸோ இது போகிறதுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் நடத்த என்ன டவுட்ஸ் இருக்கா? இல்லை, குட் தான் இல்லையா? ஸோ ஐஏசினா என்னது? இப்ப நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட் அப்படின்னா என்னது? அது வந்து டெஃபினிஷன், ஃபுல் ஃபார்ம் கேட்கல அவரு. இந்த கோட் வழியா நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். கோட் வழியா ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஐஏசி டூல்ஸ் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எடுத்த டெராஃபார்ம் கிளாஸே அது டெராஃபார்மே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அது ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஸோ நம்ம டெராஃபார்ம், கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட், சிஎஃப்டி, ஜிடிஎம், ஏஆர்எம், குளுமி இல்லைங்களா, ஓப்பன் டு இப்போ லேட்டஸ்டாக வந்துருக்கு ஓப்பன் டு அந்த மாதிரி எல்லாமே வந்து ஐஎஸ்சி டூல்ஸ் தான். ஓகே, ஸோ ரூட் ஃபோல்டர்னா என்னது? வாட் இஸ் ரூட் ஃபோல்டர்? இது நீ கண்டிப்பா சொல்லியே ஆகணும், ஏன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஃபைலோட காம்பி ஃபைலோட வந்து பேரண்ட் கோட் தான் ரூட் ஃபோல்டர். ஃபைல் வந்து லொகேட் ஆகிருக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைல், அதோட பேரண்ட் கோட். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலோட ஃபோல்டர் தான் ரூட் ஃபோல்டர். அப்போ ஒரு டெராஃபார்ம் கோட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க போகணும்? அந்த ரூட் ஃபோல்டருக்கு போகணும். ஏன்னா இப்போ மற்ற லாங்குவேஜ்ல வந்து நீங்க ஃபைல் நேம் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. டெராஃபார்ம் அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. அந்த ஃபோல்டர்ல எத்தனை ஃபைல் இருந்தாலும் மொத்தமா சேர்த்து எக்ஸிக்யூட் ஆகும். அது அப்கமிங் செஷன் நான் தெளிவாக காட்டுறேன். அப்போ இப்போதான் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு டெராஃபார்ம் கோட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ரூட் ஃபோல்டருக்கு போயிட்டு தான் அந்த கமாண்டே நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க,
இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு ஃபைல் இருக்கு, ஓகே, இப்போ இங்கே இருக்கு, ஓகேங்களா. இப்போ நான் இங்கே வந்து டெராஃபார்ம் இனிட் போடுறேன். இது என்ன சொல்லுது? இப்போ என்ன error என்ன சொல்லுது ஆக்சுவலி? இது படிங்க. Terraform Is empty. is empty. எம்டி டைரக்டரி. சி இந்த இந்த இப்போ நான் எல்எஸ் போட்டு காட்டுறேன். இதில் வந்து AWS ஃபோல்டர் இருக்கு, அஷூர் ஒரு ஃபோல்டர் இருக்கு, readme.md ஃபோல்டர். கரெக்டு தானே? ஐ ஹாவ் 1 ஃபைல் அண்ட் 2 ஃபோல்டர் இல்லைங்களா? இப்போ நான் டெராஃபார்ம் எடிட் போட்டா அது ஏன் இப்படி சொல்லுச்சு? ஏன் இப்படி சொல்லுது? ஏன்னா இந்த ஃபோல்டர்ல .ef ஃபைலே இல்ல, என்னால எதுவுமே எக்ஸிட் பண்ண முடியாது சொல்லுது. அப்போ தட் மீனிங் என்னது? டெராஃபார்ம் வந்து ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் .ef ஃபைல்ஸ். அப்ப என்ன மீனிங்? அந்த ரூட் ஃபோல்டர் போனாதான் உங்களால எக்ஸிட் பண்ண முடியும். ஆர் யூ கெட்டிங் மீ? புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? புரியுதா? புரியுதுல்ல? அதுதான். ஓகே, அதுதான் நான் ரூட் ஃபோல்டர் மெயின் சொல்ல வரேன். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம வரும்போது நீங்கள் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுங்க. இன்ஸ்டலேஷன் நீங்கள் எந்த க்ளவுடில் சப்போர்ட் பண்ணுறீங்க, எந்த க்ளவுட் நீங்கள் டெராஃபார்ம் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த க்ளவுடோட அக்கௌண்ட் வேணும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் அதோட சிஎல்ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. பிஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்டென்ஷன் டெப்ளாய் பண்ணிக்கிங்க. இந்த டெராஃபார்மோட கோர் கமாண்ட் வந்து ஒரு வாட்டி ப்ளீஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து நம்ம இது பார்க்கலாம், ஃபண்டமெண்டல்ஸ் அந்த பேசிக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி நான் யாராவது கேள்வி கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்ல இப்ப நீங்க கோர் கமெண்ட் பண்ண சொல்றீங்களா? இப்ப எங்கள்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, இதுக்கு நீங்க கிரியேட் பண்ண மாதிரி ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணணும்னா நாங்களும் அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஐடியா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணணும், ரைட்? ஆமா, ரைட். இப்போ நீங்க உங்களுக்குன்னு ஒரு அஷூர் அக்கௌண்ட் இல்லையா உங்களுக்கு? இப்போ இல்ல, எனக்கு பர்சனலா இல்ல. பர்சனலா இல்லைங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கீங்க, ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கீங்க. அஷூர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வந்து டெபிட் கார்ட்லயே சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டு மட்டும் தான் இருந்தது, இப்போ டெபிட் கார்டே சப்போர்ட் பண்றாங்க. அது இல்லாம நீங்க ஏதோ ஒரு டெபிட் கார்டு, யாரோட பர்சனல் உங்களதோ இல்லை யாரதோ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து நீங்க உங்க அது AWS அஷூரோ ஏதோ பண்ணிக்கலாம். நீங்க வந்து எதுல ஃபெமிலியா இருக்கீங்களோ, இப்போ AWS தான் AWSல பண்ணலாம், அஷூர் வந்தா அஷூர்ல நீங்க கிரியேட் பண்ணிட்டு இது நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நீங்க டெராஃபார்ம் வந்து உங்களோட AWS or அஷூர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி இன்னைக்கு கிரெடிட் கார்டு தானே இது வந்தாங்க, கிரெடிட் கார்டு தானே கிரெடிட் கார்டு சொல்லுங்க. இது மாதிரி கிரெடிட் கார்டு தான் கேட்பாங்க. இப்போ டெபிட்